இன்னைக்கு எல்லாருமே வந்து சாதியை வச்சு படம் பண்ணினா பெரியராயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆல்ரெடியே ஒரு 2 பேர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. புதுசு புதுசாக வரவங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி. பட் இவர் ஒரு வாட்டி பேசியிருக்குமா நான் சொன்னால் எங்கேயோ பார்த்துட்டு, நண்பா சாதிங்கிறது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இல்லை நண்பா நண்பா சாதிங்கிறது ஜட்டி மாதிரி போட்டுக்கலாம், ஆனால் வெளியே காட்டக்கூடாது. அதை நான் என்ன அப்படிலாம் பப்ளிக்கெல்லாம் சொல்லிடக்கூடாது நண்பா, ஒன்று சொல்லலாம், அதை டீசெண்டாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் என் நண்பன்கிட்ட. என்ன அப்படின்னு கேட்டார். சாதியையும் பிளாஸ்டிக்கையும் அழிக்க முடியாது, ஆனால் பயன்படுத்துவதை தவிர்த்துக்கலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த மாதிரி தவிர்த்துக்கலாம் என்பதை ரொம்ப சத்தமாக ஒரு கோடு போட்டு இந்த யாரு போட்ட கோடில் சொல்லியிருக்காரு. உண்மையிலே கதாநாயகன் முதல் படத்துலேயே அவருக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வழங்கியிருக்காங்க. அதில் பூந்து விளையாடிருக்காரு. உங்களெல்லாம் வந்து முதல் படம்னு யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க சார். அதுக்கு தனி தைரியத்தை எங்கள் ஹீரோயின் மெகாலி அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியாது, அது வேறு விஷயம். நண்பன் ஒரு கவிஞனாகவும் இதில் அறிவுமாக இருக்காப்புல. இந்த நிகழ்ச்சியின் அரசன், முடிசூடா மன்னன், இசை அரசன் அண்ணன் கவி சக்கரவர்த்தி, என்னுடைய அண்ணன். இன்னும் ரெண்டு இசையமைப்பாளர் வந்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. சௌந்தரியன் அவர்கள், அவங்க மிகப்பெரிய ஃபேன். நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தால் டைம் இல்லை அப்படிங்கிறனால நான் சொல்லிடுறேன், இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகனே அவர் தான். ஸோ அவருக்காக உங்கள் ஒரு கரவொலி எழுப்பிடுங்க. ஏன்னா அவர் திடீர்னு தேசிய கீதம் பாடிட்டாருன்னு சொல்லி இதை கண்டென்ட்டாக எடுத்து போட்டு இது பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். 2020க்கு அப்புறம் பிரபலங்கள்னு யாருமே இருக்க மாட்டாங்க, 7 நிமிஷத்துக்கு ஒரு பிரபலம் உருவாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போனாராமா. இப்போ ஒரே ஒரு டேலாக்கை பேசி பெரிய ஆளாயிடுறாங்க. ஒரே ஒரு அது எந்த பக்கமாக தான் பரவாயில்ல. இப்போ கூட சமீபத்தில் எங்கள் அண்ணன் கார்த்திக்னு ஒரு ரிப்போர்ட்டர் கூட பயங்கர ஃபேமஸ் ஆனார் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு. அந்த மாதிரி யார் வேணால் இப்போ பிரபலம் ஆகலாம். ஏன்னா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஃபோன் வச்சுங்க, யாருக்குமே ஃபோனுக்கு மட்டும் ஓனர் இல்லை, தனித்தனியாக ஒரு சேனலுக்கு ஓனராக இருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் பார்த்து பேச வேண்டியிருக்குது. கொட்டாய் விட்டால் கூட கண்டென்ட் பிடிச்சிடுவாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸல், ஒளிப்பதிவாக இருக்கட்டும் சரி, லட்டு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு ஜான் சார் வந்து ஒரு லொக்கேஷன் காட்டியிருக்காரு. மாஸ்டர் ராதிகா மாஸ்டர், தீனா மாஸ்டர், ராஜீவ் அப்படிங்கிற என் நண்பன், அதாவது பிந்து கோஸ் அம்மாவுடைய மகன், அவரும் இந்த படத்தில் சாங் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த யாரு போட்ட கோடு என் நண்பன் லெனினுடைய முதல் படம் மட்டுமல்ல, இது ஒரு ஆரம்பம். இந்த கோடு தொடர்ந்து ஒரு 50-100 படங்களுக்கு தொடர்ந்து லென்த்தாக போகணுன்னு கேட்டுக்கிட்டு உங்களை எல்லாருமே பொறுமையை காத்தவங்க எல்லாத்தையுமே நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்க முன்னால் எங்கள் அன்பு மாஸ்டர் மிரட்டல் செல்வன் அவர்கள் வந்து உண்மையிலேயே மிரட்டல் தான். அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் டூப் போட்டுருக்காரு ஒருத்தருக்கு. அவர் இன்னைக்கு பெரிய கட்சி தலைவராட்டார். விஜய் அவருடைய டூப் தான் அவர். ஆனால் சினிமாவில் எப்பவுமே ஒரிஜினலாக பண்ணுறவங்களுக்கு பேர் டூப்பு, அப்படி ஆக்டிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ரியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் அண்ணன் வந்து எப்போவுமே ஒரிஜினல் தான், கலக்குவார். ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு எல்லா சார்பையும் கேட்டுக்கிறேன். நேரமின்மை மன்னிக்கணும், சாரி பேசிட்டேன், ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.